வாழைத்தண்டை வைக்கிறாயா, பச்சரிசி வைக்கிறாயா, என்ன வைத்துக் கொள்கிறாய்? ஐயா, என் மனைவி பிள்ளைகளை விலை போய் திருட்டு வரப்பாங்க. உன் மனைவி பிள்ளைகளை விலை போய் வைக்கிறாயா? ஆமாங்க. ஐயோ பாவத்தே, உங்களுக்கு வராத ஒரு காலம் என்ன வந்தது? உங்களுக்கு எதனால இருந்தது? ஒரு வருடத்தில் நான் பட்ட கடனுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைகளை திருட்டு வரேன். அப்படியாகட்டும். எவ்வளவு தர வேண்டியது, எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு பொருள்? ஒரு பரவலியான இடத்துல ஒரு வட்டப்பாறையின் மீது ஒரு யானையை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மீது வாலிபனை ஏற்றி அவன் கையிலே வெள்ளி கவண்டை கொடுத்து அதுல மாணிக்க கல்ல வைத்து ஆகாயத்தை நோக்கி வீசியிருந்தார். அது எவ்வளவு தூரம் போகுதோ அம்மா பொண்ணு 48 கோடி பொண்ணு. ஏப்பா 48 போடலாம். நீங்க வாங்க மாட்டீங்க, நான் வேற எங்கேயாவது. இல்ல இல்ல ஐயா, நான் கொடுத்து வாங்கி கொள்கிறேன். அப்படியா? இதோ நானும் வந்து முதற்பிரிவில் நான் ஜெயித்தவன். சரிதான். நீனும் வந்து நான் கொடுத்ததாகவும் நீ வாங்கினதாகவும் சொல்லிக்க வேண்டும். அப்படியாகட்டும். ஐயா, உங்களுக்குரிய பொருளை நஞ்சகத்தை கொடுத்து இதோ அயோத்தி வரலாற்றை ஆண்டு வர முடியாது அரிச்சந்திர வரலாகிய யார் என் மனைவி சந்திரமதி பிள்ளை தேவதாசன் இதோ காசி பட்டாளத்தில் வாழ முடியாத காலகண்ட இருக்கிறேன். பொருளுக்காக என் மனைவி பிள்ளைகளை வித்திருக்கிறேன். எந்த காலத்தில் இந்த பொண்ணை கொடுக்கிறனோ அப்பொழுது பெற்றுக்கொள்ளும். இப்படிக்கு ஹரிச்சந்திரன் ஐயா. ஐயா, இத்தனை காலம் கூடி வாழ்ந்தவன். அதனால ஐயா ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். என் ஆயுள் காலம் உள்ள வரைக்கும் உங்களை வச்சு பாதுகாப்பது அப்படி என்றுதானே கொண்டு வந்து நான் பட்ட கடலுக்காக ஒரு வருஷம் உங்களை நான் கையெழுத்து போட்டு கொடுத்து இனிமேல் எனக்கு உறவல்ல. எனக்கு உறவல்ல, நான் உனக்கு உறவல்லன்னு சொல்றீங்களா ஐயா? ஐயா, இருக்கு போறோம். ஆமா சரி ஐயா, கொஞ்ச நாள் பொறுங்க. எங்கேயாவது கொண்டு அவர் செய்து உங்களுக்கு நான் அந்த பொருளை கொடுக்கிறேன். போய் சொல்லு, போய் சொல்லு. ஆமா, இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா ஐயா, நான் இல்லை என்று சொல்ல வந்தவனா இருந்தால் என் நாட்டை இழந்திருக்க மாட்டேன், நாட்டு மக்களை இழந்திருக்க மாட்டேன். ஆமா, மனதார தாலி கட்டிய மனைவி இழந்திருக்க மாட்டேன். அது தவத்தால் பெற்ற என் பிள்ளை எழுந்து தனி வரமாட்டேன்.
கொஞ்ச நாள் போருக்கு நான் உங்களுக்கு தரேன். நட்சத்திரகராகப்பட்டவர். ஆமா, இந்த 48 நாள் நம்மோடு வந்திருக்கா. தரகு கூலி 10,000 பொண்ணு கேட்கிறார். ஆமா, அதனால எப்பா என்னை யாருக்காவது விலை கூறி விட்டு ஆமா அவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடு. அப்படியே ஆகட்டும் ஐயா. அதற்கு பதிலாக என்னை விற்று தாங்கள் கொடுத்தார் என்ன ஐயா? சத்தியகிருத்தியார் ஐயா, உங்களை நான் விலை கூறி விற்பதும் உண்டு, நான் கொண்ட சத்தியத்தை தவறுவதும் ஒன்று. நீங்க என்ன யாருக்காவது விலை கூறி ஒரு நாட்டு அரசன். அப்படியா? அவரை விலை கூறி வாரேன். சரி, எங்க இருக்காரு? 10,000 பொண்ணு. 10,000 பொண்ணு கொடுத்துருவியா? எங்க இருக்காரு அவரு? இதோ இருக்கிறார். வணக்கம். வணக்கங்க. சபா, நான் வந்து தோட்டி வேலை பாக்குற ஆளு. சரிங்க. என்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினா நீ அடங்கி வேலை செய்வியா? சம்மதங்க. செய்வேன். எனக்கு எதமா நீங்கள் நிம்மதியான வேலையை தானே நான் செய்தாக வேண்டும். சரி, 10,000 பொண்ணு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. சரி, இருங்க வர. அப்பா சந்தேகத்து ஐயா, இப்போது நாம் விடிய நேரம் வந்து விட்டது. ஆமா, எப்பொழுது இருவரும் ஒன்று சேர காலம் வருகிறதோ அப்போது சந்திப்போம். இப்ப எப்படியாவது ஒரு தீவியத்தை வளர்த்துக்கு போயிட்டு ஐயா, இது காலம் இல்லாது உங்கள் கூடவே நான் இருந்து வந்தேன். இப்போது பிரிவதென்றால் என் மனதும் துயரம் அடைகிறது. விரிய வெல்ல வேந்தரால் ஆகாது. அதனால் பிரியும் காலம் வந்து விட்டது, ஒன்று சேர்வோம். ஐயா, உங்களுக்கு அடிமை பெற்றவர் நான். சரி, நான் இடும்படியான வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். சொல்லுங்க. நான் மயானத்திலே படும் சுடும்படியான வேலையை செய்ய முடியாதவன் நான். வரும்படியான இந்த காசி வரும் வரும்படியான இடங்களை அங்கே தகனம் செய்ய வேண்டுமே. ஆனால் அதற்கு முறை என்ன சாமி? கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை? கால்பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி 3 பொருள் கட்டாயம் பெற்றுத்தான் பிணத்தை எரிக்கணும். சரி, அந்த கால்பணம் முழத்துண்டு யாரை சேர்ந்தது? என்னை சேர்ந்தது. அந்த வாய்க்கரிசி மட்டும் எனக்கு. அதை நீ அங்க எரியும்படியான, அதாவது கொல்லி உடைப்பார் இருப்பார், அதை பாத்திரமாக பயன்படுத்தி உன் வயிற்று பசிக்கு அதை நீ சமைத்துக்கொள், அங்கேயே சாப்பிட்டு. ஆனா கால்பணம் முழத்துண்டு கட்டளைக்கு உரியது இந்த கோல். சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, என்னடாயப்பா எனக்கு வந்த சோதனை. இந்த உலகத்திலே வேறு ஒரு மனிதனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதப்பா. இந்த உலகத்திற்கெல்லாம் வெளிச்சம் காட்டும்படியான சூரியன், அந்த சூரிய குலத்து அரசன் பெற்ற பிள்ளை. எனக்கு முன்னே வந்தவன் இந்த நிலைமையில வரல, எனக்கு பின்னே வரும்படியானவன் இந்த நிலைமையில வரலடா அப்பா. என் நாட்டுக்கு அப்பா பசி, தாயே பசி என்று வந்தவர்க்கெல்லாம் வெள்ளிப்பாடம் கேட்டவர்க்கு
அண்ணே அண்ணே ஒரு நாள் ஆட்டுல வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. கொண்டு வந்துட்டியா? ஆளு கொண்டு வந்துட்டேன் உனக்கு. எங்க வந்திருக்காளு? அது இருக்கிறா பாரு, ஒரு கிச்சான வச்சுக்கணும், அதை ஒரு நிக்கிறா பாரு. என்னடா மாமிக்கு வேலை செய்ய ஆளு கொண்டு போனா பசுவும் தாயும் கண்டு ஓட்டி வந்திருக்கிற மயிரா? அம்மா மரியாதை பேசணும் பாரு, அடான மாட்டான். யா மயிரா மயிரா ஆளு கொண்டு வந்துட்டான். ஆளு பொருத்தமா இருக்கானா பாத்துக்கோ. கொல்லாத காலா கிச்சான் அடியே வந்துடுறான். டேக்கிட்டா எப்படி வந்துடுறா ஆடி இப்படி திரும்ப வரும்போதே கோண புளிய மாட்டேன் கோட்டை பக்கத்துல மாதிரி உம்முன்னு வந்து நிற்கிறா. என் பணம் டீ பணம் ஏண்டா அம்பி மாமிக்கு நல்ல வேலை செய்யா? எனக்கு உன் பேர் என்ன? தேவதாசன். ஐயோ ஐயோ நம்ம தேவதாசனை கூப்பிட முடியாது, மாமிக்கு நெஞ்சு அடிச்சிடும். ஆமா 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 எல்லாம் மாமின்னு வந்து கேட்டுடணும். பயமாட்டான். ஏங்க வா, உன் பேர் என்ன? சந்திரமதி அம்மா. சந்திரமதியா? அம்மா வீட்டு பேருக்கு யாரு கூப்பிடுவா? அடியே மதியன்னுமா ஏமா மாமி வந்து அப்படி வந்துடுங்க மயிரா. மாமாப்பா ஏன் மதி மாமி என்ன வேலை செய்யறோம் அதே மாதிரி என்ன செய்யணும் அம்பி வந்துடுறா. மாமி நல்லா பாத்துக்க, மாமி சொல்லாத மட்டுமே மாமிக்கு காலையில் எழுந்த உடனே எப்படி எப்படி வேலை செய்யணுமோ நல்லா செஞ்சிடணும். சரி போ வா வாடி.